மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் பர்ஃபி. இதை எப்படி பண்ணலாங்கிற பார்க்கலாம் வாங்க. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்துக்கோங்க, நல்லா எடுத்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவங்கக்கிட்ட வந்து நாட்டு வெல்லம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டாக சுகர் இருந்தாலும் ஓகே தான். நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பிப்பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ கீ எடுத்து 2-3 ஸ்பூன்ஸ் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூ நட்ஸ் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் அதே கீயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. அது நல்லா வெந்து வரையும் ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அது நல்லா கொதித்து அந்த பாலெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த சிரப் ஊற்றிடலாம், ஸ்வீட் சிரப். ஸோ இதை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் பாகு ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது தண்ணி நல்லா வற்றி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். கேரட்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி திக்காக வரணும். வந்ததுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக கீ அப்ளை பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாதாம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா அதை வந்து ஷேப் பண்ணி எடுத்து வச்சுட்டு மேலோடி கொஞ்சமாக பாதாம்லாம் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதை வந்து நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே தான், ஃப்ரீசரில் வச்சாலும் ஓகே தான். நீங்கள் வந்து சீக்கிரம் வேணுன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். நியர்லி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கேரட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது போல் வீடியோஸ் நிறையா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.